வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு 10 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் பாலவேல் சக்கரவர்த்தி. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக தபால் வாக்குப்பதிவு இன்றுடன் நிறைவடைவது குறித்து செய்தியாளர் அபினேஷ், கிருஷ்ணகிரியில் நடைபெறும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் ரோட் ஷோ குறித்து செய்தியாளர் குமரேசன், கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி திருமங்கலம் கப்பலூர் சிற்கோவில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுவது குறித்து செய்தியாளர் சிவக்குமார், உலக புகழ்பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தேரோட்ட திருவிழா குறித்து செய்தியாளர் விஜயகோபால், புதுக்கோட்டை வேங்கைவயல் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு குறித்து செய்தியாளர் மதன் ஆகியோர் தகவல்களை தர காத்திருக்கிறார்கள். இவர்களுடன் பேசுவதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வடசென்னை மற்றும் மத்திய சென்னை பகுதிகளில் வாகன பேரணி சென்று வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கியதுடன் சிறுவர்களுடன் கால்பந்து விளையாடினார். புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் 888 உறுப்பினர்களுக்கான இருக்கைகள் போடப்பட்டிருப்பது நம் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் கத்தி என எச்சரிக்கும் முதலமைச்சர். மக்களவையில் நமது பிரதிநிதித்துவம் மேலும் குறைந்தால் தமிழர்களை பாஜக அரசு செல்லா காசாக்கிவிடும் என்றும் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி நெல்லையில் பரப்புரை. தோல்வி பயத்தால் பாஜகவினர் பரப்புரையை திமுக அரசு தடுப்பதாக குற்றச்சாட்டு. यहाँ डीएमके सरकार एनडीए के समर्थन में चल रही ये लहर से डर गई है. மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியில் இறங்கி பொய் பரப்புரை செய்வதாக பாஜகவை விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, கட்சியை பிளவுபடுத்த எடுத்த முயற்சிகளை முறியடித்து அதிமுக ஒன்றுபட்டு வலுவுடன் நிற்பதாக அறிக்கை. கோவையில் ஆடு மேய்ப்பவர்களுக்கு காப்பீட்டு அட்டை வழங்க நடவடிக்கை. சூலூர் பாப்பம்பட்டி பிரிவில் பரப்புரை செய்த அண்ணாமலை உறுதி. விவசாயிகளுக்கு காப்பீடு அட்டை இருப்பது போல ஆடு மேய்ப்பவர்களுக்கும் ஒரு காப்பீடு அட்டை வேண்டும் என்கிற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. குறிப்பா ஒரு ஆடு மேய்ப்பவருடைய கோரிக்கையை ஒரு ஆடு மேய்க்கிற யார் செய்ய முடியுங்கண்ணா, அதனால அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. பாஜக செய்வது தேர்தல் அரசியல் என கடலூரில் சீமான் பரப்புரை. சிலிண்டர் விலையை திடீரென குறைப்பது குறித்தும் விமர்சனம். மக்கள் அரசியல் என்ன, ஒரு ஆண்டுக்கு முன்னாடி சிலிண்டருக்கு 200 ரூபாய் குறையுதுன்னா அது மக்கள் அரசியல். தேர்தல் அடுத்த வாரம், இந்த வாரத்தில் சிலிண்டருக்கு 200 ரூபாய் குறையுதுன்னா அது தேர்தல் அரசியல். மக்களை பாடாய்படுத்தும் பாஜக அரசு நீடிக்க வேண்டுமா? மக்களே நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என கோவை அருகே கமல்ஹாசன் பரப்புரை. விவசாயிகளுக்கான பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் இந்த அரசா அல்லது விவசாயிகளை விரோதிகள் போல் பார்க்கும் அந்த மத்திய அரசா? அது ஒன்றிய அரசு அல்ல, மக்களோடு ஒன்றாத அரசு. குஷ்புவுக்கு கூட அரசியல் மேடை ஏறாத தான் ஏசி சண்முகத்திற்காக பரப்புரை செய்வதாக சுந்தர்சி பேச்சு. நல்லவர் என்பதால் தேடி வந்ததாக கூறி வாக்கு சேகரிப்பு. மனைவியே எலெக்ஷன் போது கூட மேடை அரசியல் பேசுறது இல்லை. பட் சண்முக சார் மாதிரி நல்லவர், உண்மையாவே உங்களுக்கு உழைக்கிறதுக்காக காத்திருக்கிறது. இந்த தொகுதிக்கு வந்து ஜெயிக்கணுங்க ஆளுநர் தான் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் நாளை மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது மக்களவை தேர்தல் பரப்புரை. வாக்குப்பதிவு நாளில் விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை என சத்யபிரதா சாஹூ எச்சரிக்கை. கோவை உக்கடம் வின்சென்ட் சாலையில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா நடந்ததாக புகார். துணை ராணுவ படையினருடன் சென்று காவல்துறையினர் அதிரடி சோதனை.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனை. 2,38,000 ரூபாய் பணத்தை வீசிவிட்டு தப்பியோடிய நபர்களுக்கு வலை வீச்சு. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு டெல்லி திகார் சிறையில் உள்ள ஜாஃபர் சாதிக்கின் குரல் மாதிரி சேகரிப்பு. ஏற்கனவே உள்ள உரையாடல்களில் உள்ள குரலுடன் ஒப்பிட்டு பார்க்க திட்டம். மும்பையில் நடிகர் சல்மான் கான் வீட்டின் முன்பு துப்பாக்கியால் சுட்ட 2 கைது. குஜராத்திற்கு தப்பிச் சென்றவர்களை பிடித்த காவல்துறை. பெங்களூரு அணிக்கு எதிரான ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் 287 ரன்கள் குவித்து வரலாறு படைத்த ஐதராபாத் அணி. இறுதி வரை போராடியும் 25 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி தோல்வி. ஈரானின் ஏவுகணை தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் அமைச்சரவை ஆலோசனை. உரிய பதிலடி கொடுக்கப்படும் என அந்நாட்டு தளபதி உறுதி. வடசென்னை மற்றும் மத்திய சென்னை தொகுதிகளில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாகன பேரணி சென்று பரப்புரை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். அந்த வகையில் வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் GMK காலனி பகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் நடந்து சென்று ஆதரவு திரட்டினார். வேட்பாளர் கலாநிதி வீராசாமியுடன் சென்ற முதலமைச்சர் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். தொடர்ந்து GKM காலனி, ஜம்புலிங்கம் பிரதான சாலைக்குட்பட்ட தெருக்களில் முதலமைச்சர் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்குள்ள விளையாட்டு மைதானத்திற்கு சென்ற முதலமைச்சர் சிறுவர்களுக்கான கால்பந்து போட்டியை அவர்களுடன் விளையாடி தொடங்கி வைத்தார்.